ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ராகு கேது பயிற்சி 2025 நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார், கேது என்ன செய்ய போறார், எந்த இடத்துக்கு வராரு, இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வருஷத்துல 2025 மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார 4 கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சியில துவங்குது. இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது. மார்ச் கடைசியில ஏப்ரல்ல இருந்து சனி உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. கூடவே குரு மே 15ஆம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு. ராகு கேதுவும் சேர்ந்துக்குது. அது மே 18 நிகழுது. ஏன் நம்ம இந்த பதிவை முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோம்னா, உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும். இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா, நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தா தானே உங்களால ஒரு விஷயத்த ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவை நான் இவ்வளவு முன்கூட்டியே சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க ஜெயிக்கணும், லைஃப்ல நான் நல்லா இருக்கணும் சார், எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட்டுட்டேன், கடனாளியாவே இருக்கேன், என்ன பண்ணாலும் சிக்கல் தீரல, எல்லா சேனல்லையும் நான் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம். அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன். அதை பத்தின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில வருது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்ப பகுதிக்குள்ளார போலாம். இது கட் பண்ணிக்கோங்க பிரதீப். மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். உங்களை பொறுத்த அளவுக்கு இது ஒரு மிக சுபமான கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். எடுப்பிலேயே நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அதை பத்தின விரிவான விளக்கங்கள் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இருந்துச்சான்னு கேட்டா அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாள் இல்லாம இப்பதான் உங்களுக்கு 7.5 சனி பாத சனியாக துவங்குது. இந்த மார்ச் மாதம் 2025 இறுதியில நிகழக்கூடிய அந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு பாத சனியாக 7.5 சனி துவங்குது. அதற்காக அதுக்கு பயப்படணுமான்னு கேட்டா பயப்பட தேவையில்லை. காரணம் மற்ற கிரக நிலைகளுடைய தன்மைங்கிறது ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கு உங்களுக்கு. இப்ப இதுல குரு முயற்சி ஸ்தானத்துக்கு நகர்வாரு, 3ஆம் வீட்டுக்கு நகர்ந்துருவாரு. சனி 7.5 சனியாக பாத சனியாக உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்தாலுமே கூட ராகு கேதுவோடைய இடங்கள்ங்கிறது மிக மிக சுபீட்சமாக இருக்கு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்றாரு. அப்ப அனைத்து விதமான பொருளாதார சிக்கல்களும் நீங்கி பினான்சியலா நிறைய இண்டிபெண்டன்ஸை உருவாக்குவாரு. நிறைய பணம் காசு பொருள்வதை அது குறிக்குது. 5ஆம் வீடு கேதுவுக்கான வீடு. கேதுவுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்றாரு. அவர் உங்களுடைய மேஷ ராசிக்கு எந்தவித கெடுதல்களும் செய்யவே மாட்டாரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இதுல சனியோடைய இந்த ஒரு நகர்வு அப்படிங்கிறது, ஏன்னா நான் ராகு கேதுவோட சேர்த்து ஏன்னா இந்த கிரகங்களை பத்தியும் சொல்றேன்னா, இது எல்லாமே ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கள். ஒவ்வொரு பயிற்சி காலகட்டங்கள்லையுமே நம்ம வழக்கமா எல்லா பயிற்சிகளுக்குமே பலன் பார்ப்பது கிடையாது. ஜோதிட சாஸ்திர ரீதியாக 3 முப்பெரும் கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சிகள் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தீவிரமா அனலைஸ் பண்ணுவோம். 1 சனி பயிற்சி, 2 குரு பயிற்சி, 3வது ராகு கேது பயிற்சி. இந்த 3மே இந்த வருஷத்துல நிகழுது இல்லையா? அதனால மற்ற கிரக பயிற்சிகளுமே உங்க லைஃப் இம்பாக்ட் பண்ணும். ராகுவை பொறுத்த அளவுக்கு நல்லது பண்ணும், கண்டிப்பா நல்லது பண்ணும். இன்னும் 11ஆம் வீடுங்கிறது ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 11ஆம் வீடு உங்களுக்கு நிறைய ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை சேர்வது, பூர்வ சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு பணம் காசு வருவது, பூர்வீக சொத்துக்கள்லேருந்து
வருவது இதெல்லாமே வந்து உண்டு பண்ணும். ஒரு பக்கம் வந்து கேது வந்து ஞான மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது உங்களுடைய புண்ணிய கணக்கின் மூலமாக உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்காரு. இந்த டயத்துல இந்த 2வது ரவுண்டாக வரக்கூடிய அந்த 7.5 சனி காலம்ங்கிறது பொங்கு சனியாக பல்வேறு மேஷராசியினருக்கு அமையும். அது என்ன சார் 2வது ரவுண்டு அப்படிங்கும்போது, ஒரு சில பேருக்கு அந்த மிடில் ஏஜ்ல தான் சனி முதல் 7.5 சுத்து முடிஞ்சு 2வது சுத்து ஆரம்பிக்கும். 2வது சுத்து வந்து நம்ம பொங்கு சனின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க தான் வந்து லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுவதற்காக நுரத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பீங்க லைஃப்ல. அப்போ உங்களுக்கு வந்து அவர் கெடுதல் பண்ணிட்டு வரான்னு கேட்டா கண்டிப்பாக கெடுதல் செய்ய மாட்டார். ஸோ 7.5 சனியை நினைத்து பயப்பட வேண்டாம். இன்னொரு பக்கம் ராகு வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். குரு வந்து உபஜயஸ்தானமான 3ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். இது எல்லாமே வந்து உங்களுடைய முயற்சிகளை உங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து வைக்க உதவும். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப் இவ்வளோ நாளாக வந்து சரியில்லாமல் இருந்துச்சு, இன்கம் இல்லாமல் இருந்துச்சு, நிறைய சிரமத்துக்கு உள்ளாக இருந்துச்சு அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த காலத்தில் அது எல்லாமே செட்ரைட் ஆகும். எப்போ நமக்கு நல்ல நேரம் வருதோ அப்போ நீங்கள் உழைக்க தயாராக காத்திருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வந்து பழசை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகி உட்காந்துருந்தீங்கன்னா நல்ல நேரம்ங்கிறது எல்லா நேரமும் இருக்காது. உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். கிரகங்களை நம்ம கைகளால் பிடிச்சி வைக்க முடியாது. அது நகர்ந்து கொண்டே இருக்கும், சுற்றி கொண்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஊர்ஜிதமாக நம்புங்க. எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க சார் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த கிரக நிலைகள் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் சொத்து சிக்கல்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வருஷத்தில் நீங்குங்க. உங்களுக்கு வந்து யாராச்சும் உங்கள்கிட்ட சொத்து அபகரிச்சிருந்தாங்க அல்லது பணத்தை வந்து வாங்கிட்டு கொடுக்காம உங்களை அலைய விட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் அது எல்லாமே வந்து நீங்கி உங்களுக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும், சொத்து வரணும்னா ஒரு ஃபாலோ அப் கூட பண்ண மாட்டோமா என்ன? நம்ம கேட்டு வைக்க மாட்டோமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் வராதது இனிமேல் எங்கே வரப்போகுது அப்படின்லாம் தயவு செய்து நினச்சிக்கிட்டு ஓரமாக போய் உக்காந்துடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம், கோல்டன் பீரியட்னு சொல்லிட்டேன். இதை தாண்டி வேற என்ன வேணும்? சரி, இறை பரிகாரமாக ஏதாச்சும் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் வழிபாடு நிறைய செய்யுங்க. பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். திருச்செந்தூர் முருகன், அதே மாதிரி பழனி முருகன், இது மாதிரியான ஒரு அறுபடை வீடுகளுக்கு முடிந்தால் ஏதேனும் ஒரு அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் முடியலையா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். அதுவே போதுமானது. நீங்கள் போய் உங்கள் பேரில் பூஜை கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த சந்நிதியை மிதிச்சு நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும், நல்லது நடக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள். இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து நல்லதை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம். அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும்? அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி, உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை, எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும். உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய, ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும். உங்களுடைய மதி மிக சரியாக, உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும். உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும். ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன்.
இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும். நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரெல்லாம் வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு சார், என்னால் போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க, அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்கள் பெயர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பெயரையுமே கூட அனுப்பி வைக்கலாம். அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதி, பெயர், வியாபார பெயர், குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார தரேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.